நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். அஸ்மத் சர்வ குருபியோ நமக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய பேலன்சிங், அதாவது ஸ்திரத்தன்மையை விட்டு கொடுக்காத விருப்பமுடைய விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்களே, இப்போ இது வரைக்கும் நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மாத பலன், வருட பலன் இதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். சரி, இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம், ஏன் பார்க்குறோம்? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வித்தியாசமான ஒரு கோணத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 விஷயம் நமக்கு ஜாதகம் பார்க்கணுமா, தேவையா, அதனால் நமக்கு என்ன நன்மை? 2 விஷயங்கள். கட்டாயம் ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா நாம் இந்த பூமியில் பிறந்தது ஏதோ ஒரு கோள்களின் செயல்களினால் தான். காத்தால் ஏன் தான் சூரியன் உதிக்கிறது, அடிக்கடி நான் சொல்லக்கூடியது. அந்த சூரியன் ஒரு கோள், சந்திரன் ஒரு கோள். ஏன்னா சந்திரனுடைய ஏற்றம்ங்கிறது பௌர்ணமியில் நம்ம கடல் அலையை பார்த்தா தெரியும், அல்லது மாடி மேலே போய் நின்று பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் நின்னோம்னா அந்த சில்னஸ் தெரியும். ஸோ கோள்கள் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இங்கேருந்து நம்ம பேசணும்னா அமெரிக்காவில் கேட்குது, இந்த வேவ்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி கோள்களுடைய வேவ் நம்மை பாதிக்கிறது, இதுதான் உண்மை. அதனால் நம்ம நிச்சயமாக ஜாதகம் பார்க்கணும். 2வது எதிர்பார்ப்பு. சார், எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏந்திருந்த உடனே எதிர்பார்ப்பு. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செலவு பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா அனுபவிக்கணும். இப்படியான எதிர்பார்ப்புகள் லைஃப்பில் உண்டு. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியது 100% பூர்த்தி செய்யணும்னு சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை தரக்கூடியது. ஏன்னா இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போனால் செருப்பை கழட்டிட்டு உள்ளே வாங்க அப்படின்றாங்க. கோயில் இல்லாத சில ஷாப்ஸுக்கு போனாலே செருப்பை வெளியில் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த இடத்தில் நாம் செய்யக்கூடிய செய்திகள் நமக்கு ஏற்றம் தரக்கூடியவை. இல்லைன்னா நம்ம உள்ளே வந்துடும். அது அங்கே போனால் அப்படி செஞ்சால் ஏற்றம் தரும். ஏன்னா ஏசி இருக்குது, அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய சேறு மண்ணெல்லாம் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சில இடத்துல ஷூ போட்டுட்டே உள்ளே போகலாம். ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்த மாதிரி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுகிறோம். அதுதான் அண்டர்லைன். அதே மாதிரி நமக்கு வரக்கூடியது, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களை நமக்கு எப்போ ஏற்றம் வரும், அதற்கு நாம் நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்ளணும் அல்லது மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு 3 நட்சத்திரங்கள்: விசாகம், அனுஷம், கேட்டை. விசாகம், அனுஷம், கேட்டை ஒவ்வொன்றாக தனியாக பார்ப்போம். ஆனால் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய். செவ்வாய் நமக்கு பலமாக இருக்கணும். நல்ல பலமாக இருந்தால் தான் நம்மளால் முன்னேற முடியும். 2ஆம் வீட்டுக்குடையவனுடைய குரு நமக்கு பலமாக இருக்கணும். இப்போது நம்ம அடுத்ததாக விசாக நட்சத்திரம் ஒன்று பார்ப்போம். விசாக நட்சத்திரம் அப்படின்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி குருவனுடைய தசை, குருவனுடைய கால். ஏன்னா நம்ம விசாக நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களாக நாம் முதல்ல இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய திசையில் மீறி தான் செல்லு போக மீறி அப்படின்னு ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க. அதில் குரு திசை இந்து மித்தாலஜியில் நாம் நம்பிக்கையோடு இருக்கக்கூடியது. முன்பிறவிலேருந்து மிச்சம் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் அது உதாரணமாக சொல்லக்கூடியது. நமக்கு குரு திசை சார் ஒரு 15 வருஷம் குரு திசை இருக்கும். 16 வருஷத்தில் ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுப்போமே. முன்ன பின்ன இருக்கும். சில பேருக்கு 2 வருஷம் இருக்கும், சில பேருக்கு 15 வருஷம் கூட இருக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 12 வருஷம் வச்சுப்போம், 10 வருஷம். அடுத்தது வரக்கூடியது சனி திசை. அதற்கு அடுத்து வரக்கூடியது 10க்கு அடுத்து 20 வருஷம், 19 வருஷம் சனி திசை. அடுத்தது வரக்கூடிய புதன் திசை 17 வருஷம், 20, 16, 36 வருடங்கள் நமக்கு நம்முடைய சரியான டயத்தில் 10 வருஷத்துலேருந்து 36, 20, 36, 10 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது சனியும் புதன் தசையும் தான். ஸோ இந்த சனியும் புதன் தசையும் நாம் எப்படி அதை நமக்கு சாதகமாக்கி கொள்வது, அவ்வளோதான். முதல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயை கெட்டியாக பிடிச்சிக்கணும். செவ்வாய்க்கு அதிபதி 3 பேர். 1 அம்பாள். அதாவது ஏன் நான் 3 பேரை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குது. யார் வேணாலும். இப்போது சில பேருக்கு சாய்ஸே இல்லை, அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்கன்னா அம்மா மட்டும்தான் பேசணும். சப்போஸ் அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, அப்பா இருக்காங்கன்னா அண்ணன் மூலியமாக சொல்லி அம்மாட்ட சொல்லலாம், அல்லது அம்மா மூலியமாக சொல்லி அப்பாட்ட சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குது. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முருகன், அம்பாள், நரசிம்மர், அதாவது திருமால், இந்த 3 யாருக்கு இஷ்டம். சில பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னா முருகனை பிடிக்கலாம். சில பேருக்கு நான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிக்கிறவர்கள் எனக்கு லக்ஷ்மி நரசிம்மரை பிடிக்கும். எனக்கு அம்மா தான்
என்றென்றும் எனக்கு தாய் தான். அது சமயபுரத்தாளாக இருந்தாலும் சரிதான், அல்லது மதுரை மீனாட்சியாக இருந்தாலும் சரிதான், காசி விசாலாட்சியாக இருந்தாலும் சரிதான். அம்மா இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்க. ஆனால் இந்த மூன்றுக்குமே ஏற்றம் தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சிக ராசி. அதனால் நம்ம செவ்வாயை கெட்டியே பிடிச்சிக்கணும். அந்த 3 பேரை யாரையாவது இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி அடுத்தது வரேன். அடுத்தது இந்த லக்னமுக்கு அடுத்தது நாம் பிறந்தது குரு திசை. அந்த குரு நம்மளுக்கு நல்லா இருக்கணும். குருவை நம்ம குரு நல்ல இடத்துல இருக்கணும். செவ்வாய் ராசி அதிபதி லக்னாதிபதி 1, 4, 5, 7, 9, 10 இருந்தால் மிக மிக உத்தமம். அல்லது செவ்வாய் நமக்கு ஒரே ஒரு லீனியன்சி மற்ற சமயத்தில் இல்லைன்னாலும் செவ்வாய் இந்த சொந்த வீட்டுக்கான 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே செவ்வாய் தன்னுடைய இன்னொரு சொந்த வீட்டில் மேஷத்தில் இருக்காருனாலும் பரவாயில்ல. 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்குமான குரு நல்ல இடத்துல இருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ் பொசிஷனில் குரு இருக்கணும். அப்படின்னா ஏற்றத்தையும் தரக்கூடியதாக குரு இருந்துருவார். இதற்கு அடுத்தது செவ்வாய் ஆட்சி, குரு ஆட்சி. அடுத்ததாக நம்ம வரக்கூடியது சனியும் புதனும். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஏன்னா 3க்கும் 4க்கும் அதிபதியான சனி எங்கே இருக்கார் என்ற 4ஆம் வீடு நம்முடைய செவ்வாயோடு சேர்ந்த சனியாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வீடு மனை வாகனம் உண்டு. அல்லது குருவோடு சேர்ந்த சனி, குருவோடு சேர்ந்த செவ்வாய், குருவினால் பார்க்கப்பட்ட செவ்வாய், இப்படி இருந்தாலும் நிச்சயமாக வீடு மனை வாகனம் உண்டு. சரி, இன்னொரு விஷயம், 7ஆம் வீட்டுக்கு அதிபதியானவன் சுக்கிரன். சுக்கிரனால் பார்க்கப்பட்டாலும் அல்லது சுக்கிரனோடு சேர்ந்த செவ்வாயா இருந்தாலும், சுக்கிரன் 4ஆம் வீட்டில் 7ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டில் இருந்தாலும் 11ஆம் வீட்டில் இருந்தாலும் 11ஆம் வீட்டில் இருந்தான்னா என்ன, 11ஆம் வீடு அது கன்னி ராசி. கன்னி சுக்கிரனுடைய மைனஸ் பாயிண்ட். அதனால தான் நான் 11 சொல்லலை. மற்ற இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியது. நிச்சயமாக அவர்களுக்கு லைஃப்பில் வீடு மனை வாகனம் அமைந்தே தீரும். பல பேருக்கு ஒரு காருக்கு 2 காரே இருக்கும் சார், எழுதி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கார் இருக்கும், அங்கே ஒரு கார் இருக்கும். அப்படி சார், இங்கே ஒரு கார் அங்கே ஒரு கார்னா, அதாவது தன்னுடைய தகப்பனார், நம்ம தனியாக வந்துட்டோம் ஃபேமிலி அப்படின்னா தகப்பனாருக்கும் ஒரு கார், அதுவும் தன்னுடைய வீடு தான், தான் வீட்லேயும் ஒரு கார். அந்த மாதிரி இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கே இருக்கும். அதுலேயும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா சுக்கிரன் வரக்கூடிய, சுக்கிர திசை வரக்கூடிய டைம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 20, 16, 36, 46, 53, 50 வயசுலேருந்து 55 வயசு, 56 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சுக்கிர திசை இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணினா இன்னும் கொஞ்சம் ஏற்றமாக்கி கொள்ளலாம். அவ்வளோதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள். முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், இவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள், நல்ல பொசிஷனில் இருக்காங்களா, நல்ல கூட்டில் இருக்காங்களா, அதுதான் முக்கியம். நான் முதல்ல சொல்லுது. அடுத்தது நம்ம வேண்டியது குரு. நம்ம பிறந்தது இந்த உலகத்தில் மண்ணில் அடிப்படை எடுத்து வச்சது குருவினால தான், குரு திசையில் தான். அதனால் எப்பையும் ஒரு குருவை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், அல்லது முருகனாக இருக்கலாம், திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம், எந்த முருகனாக இருந்தாலும் நாம் குருன்னு அவரை ஏற்றுண்டு, அல்லது சில மடாதிபதிகள் குருவாக இருக்கலாம், ராகவேந்திரர், இப்படிப்பட்டவர்கள் நமக்கு மானசீக குருவாகவும் ஏற்றுக்கொண்டு, இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே குரு. சில பேருக்கு எனக்கு இந்த குரு தான், நான் படித்ததுலேருந்து அவரை என்னால் மறக்கவும் முடியாது சார், அவ்வளோ என்னை வழிகாட்டிருக்காரு, எனக்கு PhD வரைக்கும் அவர் தான் எனக்கு கைட் பண்ணார், அவரும் ஒரு குரு தான். அவரையும் மானசீகமாக, சில பேருக்கு ஃப்ரெண்டினுடைய ரிலேட்டிவ்ஸோ அல்லது ஃப்ரெண்ட்ஸினுடைய ரிலேட்டிவ்ஸோ வயதானவர்கள் எப்போயாவது வீட்டுக்கு போனால் வாடா வாமா உனக்கு என்ன இந்த இதுவா அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவர்களும் நமக்கு குரு தான். இப்படியாக இருக்கக்கூடியவர்களை நாம் எப்பொழுதும் மனசில் இருக்கணும். எந்த ஒரு சின்ன செயல் செஞ்சாலும் மானசீகமாக அவர்களுக்கு அர்ப்பணித்து விட்டு செய்ய வேண்டும். இது முதல்ல. ரெண்டாவது, சனி திசையில் நாம் என்ன பண்ணணும்? சனி திசையில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு, துளராசிக்காரர்களுக்கு வேற சொன்னேன். இதில் ஒரே ஒரு கால் தான், 4வது கால் தான், பாதம் தான். அந்த சனி திசையில் இருக்கக்கூடியவர்கள், புதன் திசையில் இருக்கவர்கள், சனியும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு 2-3 இடங்கள் இருக்கு. ஏன்னா மலைப்பாங்கான இடத்துல அருகில் இருக்கக்கூடியது திருப்பதி, குருவாயூர், அல்லது உடுப்பி, இந்த மாதிரி விஷ்ணுஸ்தலங்கள். அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவஸ்தலங்கள், மலையை ஒட்டி இருக்கக்கூடிய விஷ்ணு சிவஸ்தலங்களை நாம் சென்று வழங்கி வந்தோமையானால் உண்டு. ரெண்டாவது, இந்த சனி 20 வருஷம் இருக்கச்சு, கிட்டத்தட்ட 2-3 வருடங்களுக்கு ஒரு தரமாவது நாம்
திருநள்ளார் சென்று அல்லது திருக்கோயிலூர் பக்கத்தில் ஒரு மெட்ராஸில் ஒரு இடத்துல சனீஸ்வரன் தனியாக இருக்கக்கூடிய சந்நிதி, அங்கு சென்று வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக சனி திசை நமக்கு அமைந்திருக்கும். அதுவும் அதற்கு அடுத்து ராமர், லக்ஷ்மணர், சீதையோடு சேர்ந்த ஆஞ்சநேயர், விநாயகர், இவர்களை வணங்கி வருதல் லைஃப் லாங் நம்ம வந்தோம்னா இது ரொம்ப ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமைகளில் அல்லது புதன்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 புதன்கிழமைகளில், சனிக்கிழமைகளில் நமக்கு பிடித்த குருவானவர் நாம் வச்சுருக்கோம், அல்லது கோவிலுக்கு சென்று ராம, லக்ஷ்மண, ஆஞ்சநேயர் சன்னதி, விநாயகர் சன்னதி, இவர்களுக்கு நாம் ஒரு விளக்கேற்றி வருதல், அல்லது முடிந்தால் நம்முடைய அந்த புதன்கிழமைகளில் நம்முடைய நட்சத்திரம் வந்தால் அர்ச்சனை செய்து வருதல், இது ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இதற்கெல்லாம் மேலே சுக்கிரதிசை நமக்கு இருக்குது. இந்த கேது திசை 7 வருஷம் இருக்குது. நல்ல ஏற்றத்தை தரக்கூடியது தான் கேது திசை. கேது திசையில் நாம் ஒரு ஏன்னா ராகு கேது ஆதிசேஷனுடைய அம்சமாக கொள்ளக்கூடியவர்கள். அதனால் நம்ம எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் எந்த இடத்துல பாம்போடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் வணங்கி வர்றது ரொம்ப நல்லது. பாம்போட தெய்வங்கள்னா அம்பாள், பாம்போடு இருக்கக்கூடிய அம்பாள், பாம்பு தலைமையில் இருக்கும் அது, அல்லது லக்ஷ்மி நரசிம்மர், பாம்போடு கூடிய முருகன்னா மயிலும் பாம்பும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை நாம் அதே சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 சென்று வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. இப்போ அடுத்தது நம்ம கடைசி ஃபேகண்டில் இருக்கக்கூடிய சுக்கிரதிசை ஏற்றம் தரணும்னா என்ன சார் செய்யணும்? நமக்கு பவுண்டில் மோதிரம் போடுறதை விட வெள்ளியில் மோதிரம் போடுங்க. கல் வச்சதெல்லாம் அது எனக்கு கல்லை பற்றி விஷயம் தெரியாது, இந்த கல் போடலாமா அந்த கல் போடலாமா, அது வேண்டாம். வெள்ளியில் மோதிரம் போடுவது மிக மிக ஏற்றம் தரும். மோதிர விரலில் தான் போடணும். மோதிர விரலில் வேறு ஏதாவது தங்கம் போட்டிருந்தீங்கன்னா வேறு விரலில் போடலாம். நிச்சயமாக ஒரு மோதிரத்தை அணிந்து கொள்ளுங்கள். வெள்ளியால் ஆன மோதிரம், அல்லது நம்ம கடா, நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி கடா போட்டுருங்க. அதாவது டு ப்ளீஸ் ஹிம். எங்கே போனாலும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை நான் வெளியில் போனாலும் ஒயிட் ஷர்ட்டு போட்டுன்னு போகிறது, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போச்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் செய்ய போகச்சு ஒயிட் ஷர்ட்டை போட்டுன்னு போகிறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அரசியல்வாதியெல்லாம் பாருங்கள், பல பேர் அப்படி தான் இருக்காங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா டு ப்ளீஸ் சுக்ரன். அதுவும் 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் நமக்கு தெரியும். சுக்கிரதிசை அடியோடின்னு அடிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இதையெல்லாம் சென்று வந்தவர்களால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள், விசாக நட்சத்திரக்காரர்கள் மேன்மை அடைய முடியும் என்று சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.